வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அக்கௌண்ட்ஸ் சாப்டர் 3 தியரி 3.6.2 வீடியோ பார்ட் 2. Fluctuating capital method. Under this method, only capital account is maintained for each partner. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட்டில் கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணோம். பட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ஒன்லி கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஆல் த டிரான்சாக்ஷன் பிட்வீன் த பார்ட்னர் அண்ட் த ஃபர்ம் ஆர் ரெக்கார்டட் இன் த கேபிட்டல் அக்கௌண்ட். எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் எல்லா டிரான்சாக்ஷனும் பிட்வீன் த பார்ட்னர் அண்ட் த ஃபர்ம், அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன நடக்குதோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே நம்ம எதில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். திஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட் வித் இனிஷியல் and additional capital introduced by the partner, interest on capital, partner's salary or commission and share of profit of the partner. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது கிரெடிட் சைடு போடணுன்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல், தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு போடுற அந்த கேபிட்டல் அமௌண்ட்டு, இனிஷியல் அமௌண்ட் அண்ட் தென் அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாச்சும் அந்த பார்ட்னர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது, கேபிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் பார்ட்னர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி, கமிஷன் அண்ட் தென் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் த பார்ட்னர்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிச்சின்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா கிரெடிட் சைடு போடுவோம். இந்த அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் with capital withdrawn, drawings, interest on drawings and share of loss of the partner. எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம டெபிட் சைடு போடுவோம்னா கேபிட்டல் வந்து வித்ட்ரான் பண்ணுறது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு, அண்ட் தென் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அந்த ட்ராயிங் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அண்ட் தென் ஷேர் ஆஃப் லாஸ் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் உங்களுக்கு லாஸ் கிடச்சிச்சின்னா அந்த அமௌண்ட்டு நீங்கள் எதில் போடுவீங்க அப்படின்னா டெபிட் சைட் போடுவீங்க. ஆஸ் அ ரிசல்ட் த பேலன்ஸ் இன் திஸ் அக்கௌண்ட் கோஸ் ஆன் ஃப்ளக்சுவேட்டிங் பீரியாடிக்கலி. அந்த ரிசல்ட் வந்து எப்படி கிடைக்கும்னா ஃப்ளக்சுவேட்டிங் ஏதோ ஒரு பக்கம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அண்டர் திஸ் மெத்தட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் ஷோன் எய்தர் கிரெடிட் ஆர் டெபிட் பேலன்ஸ். அந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ரிமைனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரெடிட் சைடு கிடைக்கலாம், இல்லை டெபிட் சைடும் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் 3.6.3 difference between fixed capital method and fluctuating capital method. Following are the difference between fixed capital method and fluctuating capital method of maintaining capital account of partners. இதில் கொடுத்துருக்கிறது தான் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Basis on distinction, fixed capital method and fluctuating capital method. First, based on distinctionல ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடோடது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2 அக்கௌண்ட் ஆர் மெயின்டைன்டு ஃபார் ஈச் பார்ட்னர், தட் இஸ் கால்டு கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு கரண்ட் அக்கௌண்ட். ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். அப்போ நம்ம 2 அக்கௌண்ட் பார்த்துருந்தோம், 2 அக்கௌண்ட் இதில் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட பாயிண்ட், ஒன்லி 1 அக்கௌண்ட் தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் மெயின்டைன் ஃபார் ஈச் பார்ட்னர். ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான். எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், சேஞ்ச் இன் கேபிட்டலில் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடோட பாயிண்ட், த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் நார்மலி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு எக்ஸப்ட் when additional capital is introduced or capital is withdrawn permanently. கேபிட்டல் வந்து நார்மலாக வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா அது எப்போ ஆகும் அப்படின்னா ஒன்றா அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணையில், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வித்ட்ரான் பண்ணும்போது அந்த கேபிட்டல்லேருந்து அமௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக எடுத்துக்கும் போது தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி வந்து கேபிட்டலில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். நெக்ஸ்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் சேஞ்ச் ஃப்ரம் பீரியட் டு பீரியட். ஒரு பீரியட், தட் மீன்ஸ் அக்கௌண்டிங் பீரியட், ஒவ்வொரு பீரியட் முடியும் போதும் அதில் வந்து சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Next, closing balance. Capital account always shown a credit balance, but current account may either டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸில் தான் காட்டுவோம். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெபிட் சைடும் பேலன்ஸ் வரும், கிரெடிட் சைடும் பேலன்ஸ் வரும். அப்போ அந்த ரிமைனிங் பேலன்ஸ் இருக்குல்லவா அதை தான் சொல்கிறாங்க. கேபிட்டலில் கிரெடிட் பேலன்ஸ் சைடு தான் ரிமைனிங் வரும், ஆனால் கரண்ட்டில் வந்து டெபிட் சைடும் வரலாம், கிரெடிட் சைடும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்.
capital account generally shown credit balance. It may also shown a debit balance. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னா தட் மீன்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா கிரெடிட் பேலன்ஸாகவும் இருக்கும், இல்லை டெபிட் பேலன்ஸாகவும் இருக்கும். எந்த சைடு வேணாலும் பேலன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடோட பாயிண்ட் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், சேலரி ஆர் கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் டன் இன் கரண்ட் அக்கௌண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், சேலரி அண்ட் தென் கமிஷன், ப்ராஃபிட் ஆர் லாஸ் இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் டன் இன் தட் கேபிட்டல் அக்கௌண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுவோம். அப்போ ஃபிக்ஸ்டில் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுறத ஃப்ளக்சுவேட்டிங்கில் வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுவோம்னு சொல்கிறாங்க. Next topic 3.7 interest on capital and investment on drawings of partners. இதில் வந்து first 3.7.1 interest on capital. Interest on capital is in the interest allowed on capital of the partners. Interest on capital அப்படிங்கிறது எப்போ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் வந்து போட்டிருக்கிற கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே வில்லிங் இருந்தால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒன்று கொடுப்பாங்க. இன் ஜென்ரல் இஃப் த கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆர் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் டு த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ த பார்ட்னர்ஸ் மே அக்ரீட் டு அலோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது வந்து ஆக்சுவலாக ஈக்குவலாக வராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது ப்ராஃபிட் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து அவங்கெல்லாம் அக்ரி பண்ணிக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் ப்ராஃபிட் போக சரி இவங்களுக்கு கொடுக்கலாம், எல்லோரும் நம்ம கேபிட்டல் எடுத்துக்கலாம், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எடுத்துக்கலாங்கிற போது தான் இது வந்து அக்ரி பண்ணால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இட் வில் compensate the partners who have contribute high amount towards capital. இது யார் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் யார் கேபிட்டல் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்னஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. The rate of interest on capital is generally agreed by the partners and it is maintained in the மென்ஷனடு இந்த பார்ட்னர்ஷிப் டீடு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அது எதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடு. பார்ட்னர்ஷிப் டீடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ரிட்டன் டாக்குமெண்ட். அவங்களுக்குள்ளே அது போட்டுக்கிற அந்த ரிட்டன் டாக்குமெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்குறோம் அப்படின்னு எழுதி சைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அலோடு ஒன்லி வென் தேர் இஸ் ப்ராஃபிட் அண்ட் இட் இஸ் ப்ரொவைட் பிஃபோர் டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட் அமாங் த பார்ட்னர்ஸ். இது அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்தா தான் ப்ரொவைட் பிஃபோர் டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலோட் ஆன் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ் if it is not specifically mentioned in the partnership deed. partnership deedல அந்த விஷயம் மென்ஷன் பண்ணல, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணலின்னா அது வந்து அலோவ் பண்ண முடியாது, அது வந்து எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. when the firm incur loss interest on capital will not be provided. ஃபேர்மில் வந்து ப்ராஃபிட் கிடைக்காம லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இஃப் தேர் இஸ் இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் தட் இஸ் த நெட் ப்ராஃபிட் இஸ் லெஸ் தேன் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டே வந்து ரொம்ப இன்சஃபிஷியன்ட் பற்றாக்குறையாக தான் இருக்குது, பிரிச்சுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அவங்களோட நெட் ப்ராஃபிட் அவங்க எதிர்பார்த்ததை விடவே கம்மியாக கிடைக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. but the profit will be distributed among the partners in the capital ratio. அந்த ப்ராஃபிட்டை எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் ரேஷியோ வைஸ் தான் வந்து ப்ராஃபிட்டை பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் இன்க்ரீஸாக போட்டவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸாக வரும், ஈவன் லாஸாக இருந்தாலும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் டாபிக் 3.7.2
calculation of interest on capital. interest on capital எப்படி calculate பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. இதில் வந்து 2 ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு ஃபார்மேட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு interest on capital is to be calculated on the capital at the beginning for the relevant period. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா அந்த பிகினிங் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்களோ அதை வச்சு அந்த ரிலவெண்ட் பீரியட் எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பீரியட் டைம் 1 இயரா இல்லை எவ்வளோ மந்த்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிறாங்க. இஃப் தேர் இஸ் எனி அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் ஆர் கேபிட்டல் வித்ட்ரான் டியூரிங் த இயர் இட் வில் பி காஸ்ட் சேஞ்சஸ் இன் த கேபிட்டல். அது போக இன்ட்ரெஸ்ட் அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்களோ இல்லை கேபிட்டல் ஏதாச்சும் வித்ட்ரான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி கால்குலேட்டட் ப்ரொபோர்ஷனேட்லி, அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஈக்குவலாக கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆன் த சேஞ்ச்டு கேபிட்டல் ஃபார் த ரிலவெண்ட் பீரியட், அந்த ரிலவெண்ட் பீரியடில் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. தட் மீன்ஸ் பிகினிங் இயர் பிகினிங் அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 1/4/2018 அப்படிங்கிறதுல ஒரு பிகினிங் அமௌண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க 1 lakh அப்படின்னு எம்மும் என்னும் கொண்டு வந்திருக்காங்க. எம் 1 lakh என் 1 lakh கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதுதான் பிகினிங் அமௌண்ட்டு. இப்போ பிகினிங் அமௌண்ட் கொண்டு வரலைன்னா இன்னொரு ஃபார்மேட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது என்னென்னா பிகினிங் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக பிகினிங் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுவோம்னா சேம் இதே ஃபார்மேட்டில் போடுவோம்.